Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. சன்னரக அரிசிக்கு அதிக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதன் காரணம் குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் விளக்கினார். எந்த எம்எல்ஏவும் ரேஷன் அரிசி சாப்பிடுவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதையும் பார்க்கலாம். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறதில்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம். நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசியை அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனி வரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.